பாலைவன காட்டுல மகிக்கழுகுக்கு சொந்தமா ஒரு கோதுமை தோட்டம் இருந்தது. இப்போ அதுல இருக்கிற பயிர்கள் மொத்தமும் வளர்ந்து அறுவடைக்கு தயாரான நிலைமையில இருந்தது. மீனு, இந்த பயிர்கள் மொத்தத்தையும் நீ எனக்கு அறுவடை பண்ணி கொடு. அதுக்கு ஊதியமா அதுல ஒரு பகுதியை நான் உனக்கு தரேன். முதலாளி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த மொத்த பயிர்களையும் என் ஒருத்தியால அறுவடை பண்ண முடியாது. நாளைக்கு நான் என்னோட கணவரையும் கூட்டிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து உங்களோட மொத்த பயிர்களையும் அறுவடை பண்ணி தந்துடுறோம். நீ சொல்றதும் சரிதான், உன் ஒருத்தியால பண்ண முடியாது. ஆனா நீ அதுக்காக ரொம்ப காலதாமதம் பண்ணிடாத. பயிர்கள் மொத்தமும் நல்லா விளைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் போற வர பறவைங்க எல்லாரும் அது திருடி சாப்பிட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடியே நாம அதை அறுவடை பண்ணி ஆகணும். சரி முதலாளி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நாளைக்கே நான் உங்களோட பயிர்கள் மொத்தத்தையும் அறுவடை பண்ணிடுறேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு வந்தது. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட கணவன் ராணா கிட்டையும் குழந்தைங்க கிட்டையும் சொன்னா. அம்மா, அப்படின்னா நாளைக்கு நீங்களும் அப்பாவும் கோதுமைய அறுவடை பண்ண போறீங்களா? அப்போ எங்களை யாருமா பாத்துக்கிறது? குக்கு, இங்க பாருமா, நாளைக்கு ஒரு நாள்ல நாங்க எல்லா வேலையும் மொத்தமா முடிச்சிருவோம். ஒரு நாளைக்கு மட்டும் நீ தான் தங்கச்சிய பாத்துக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லி தன்னோட குழந்தைக்கு ஆறுதல் சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனவும் ராணாவும் மகிக்கழுகோட தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. போற வழியில அவங்கள வழிமறைச்சு அந்த காகம் பேசினது. என்ன மீனு, காலையிலேயே இந்த பக்கமா போற? என்ன வேலை? மகி அண்ணாவோட தோட்டத்துல கோதுமை பயிர்கள் அறுவடைக்கு தயாராயிடுச்சு. அதான் எங்களை அறுவடை பண்ணி கேட்டாரு. அதுக்காக தான் என்னோட கணவரையும் கூட்டிட்டு போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கழுகோட தோட்டத்துக்கு வந்த அவங்க அங்க இருக்கிற எல்லா பயிர்களையும் அறுவடை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா சாயங்கால பொழுதும் வந்தது. அதுல இருந்த எல்லா கோதுமை பயிர்களையும் மொத்தமா அறுவடை செஞ்சு வச்சிருந்தாங்க. பரவாயில்லையே, நான் கூட இன்னும் 2 நாள் ஆகும்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்ன மாதிரியே ஒரே நாள்ல மொத்த பயிரையும் அறுவடை பண்ணி கொடுத்துட்ட. அப்படின்னு சொல்லி மீனுவையும் ராணாவையும் ரொம்பவே புகழ்ந்து பேசினுச்சு. இதுல இருந்து ஒரு பகுதி கோதுமைய உங்களுக்கு ஊதியமா எடுத்துக்கோங்க அப்படின்னு கழுகு சொன்னது. பிறகு மீனுவும் ராணாவும் கழுகு கிட்ட இருந்து வாங்கின ஒரு பகுதி கோதுமையை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. வீட்டுக்கு வந்து அந்த கோதுமை பயிர்களை தன் குழந்தைங்கள்ட்ட காட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஹாய் அம்மா, நமக்கு நிறைய தானியங்கள் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இனிமே நீங்களும் அப்பாவும் உணவு தேடி எங்கேயுமே போக வேணாம், ஏமா? இல்ல குக்கு, இந்த பயிர்கள் மொத்தமும் நமக்கானது இல்ல. நாம பக்கத்துல இருக்கிற ஏழை பறவைங்களுக்கும் இதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லம்மா, நாம இந்த பயிர்களை மழை காலத்துக்காக வச்சுக்கலாம். இப்போ தினம் தினம் நானும் அப்பாவும் உங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை எடுத்துட்டு வந்து தரோம். உணவு கிடைக்காத நேரத்துல இந்த தானியங்களை நம்ம சேகரிச்சு வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மீனு சொன்னா. இதை கேட்டு குழந்தைங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. மீனு தன்னோட பக்கத்து வீட்டுக்காரவங்களான கபூதருக்கும் மெட்டுவுக்கும் சிறு பகுதி கோதுமை பயிர்களை எடுத்து தன் குழந்தைங்கள் கிட்ட கொடுத்து விட்டா. குழந்தைங்க தானியத்தோட வர்றத அவ வீட்டு வாசல்ல இருந்த கோரிக்காகவும் பார்த்துட்டா. ஏய் குழந்தைங்களா, ஆமா, என்ன எடுத்துட்டு போறீங்க? பாக்குறதுக்கு கோதுமை மாதிரி இருக்கு. ஆமா ஆண்டி, இது கோதுமை தான். அம்மா பக்கத்து வீட்டுல இருக்க கபூதர் அங்கிளுக்கு இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆமா ஆண்டி, நான் கூட மெட்டு ஆண்டி வீட்டுக்கு தான் இதை எடுத்துட்டு போறேன். ஓ அப்படியா? ஆமா, இவ்வளவு தானியங்கள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பங்கு வச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா, எங்க வீட்டுல நிறைய கோதுமை பயிர்கள் இருக்கு. அவ்வளவும் எங்க அம்மாவும் அப்பாவும் தான் எடுத்துட்டு வந்தாங்க. என்னது, கோதுமை பயிர்கள் நிறைய இருக்கா? இத உடனே நாம காலு கிட்ட சொல்லி ஆகணுமே. காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மீனு வீட்டுல நிறைய கோதுமை பயிர்கள் இருக்கா. அவ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அதை பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்கா. காலையிலேயே அந்த மீனவும் ராணாவும் சேர்ந்து மகிக்கழுகோட காட்டுக்கு வேலைக்கு போனாங்க. அதுதான் அதுக்கு ஊதியமா கோதுமை பயிர்களை கொடுத்துருக்கோம். அதுதான் அவ எல்லாருக்கும் பங்கு வச்சிட்டு இருக்கா.
காலு, என்ன சொல்றீங்க? அப்படின்னா உண்மையாலுமே அவ வீட்ல அவ்ளோ கோதுமை பயிர்கள் இருக்கா? காலு, நாம கிட்ட அது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் காலு. எப்படியாச்சும் நாம அதை திருடிடணும். இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு என்ன நான் செய்யாம இருக்க? இப்ப என்ன, அந்த கோதுமை பயிர்கள் நம்ம வீட்ல இருக்கணும் அப்படித்தானே? சரி விடு, இன்னைக்கு ராத்திரியே நாம அதை திருடிடலாம் அப்படின்னு சொல்லி காகங்கள் ரெண்டு பேரும் திட்டம் தீட்டினாங்க. பிறகு அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. காகங்கள் ரெண்டு பேரும் அவங்க நினைச்ச மாதிரியே மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்க இருந்த கோதுமை பயிர்கள் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரொம்ப மழை பெஞ்சதால கோதுமை பயிர்கள் மொத்தமும் மழையில நனைஞ்சு கனமாயிடுச்சு. அதை சுமந்துக்கிட்டு காலுவால போகவே முடியல. உடனே தடுமாறி போன காலு அந்த பயிர்களை அந்த இடத்துலயே கீழே போட்டுருச்சு. கோரி, என்னால முடியல கோரி, இன்னொரு ஆளு உதவி இருந்தாதான் இதை இந்த இடத்துல இருந்து நகர்த்த முடியும். பிறகு கோரிக்காகவும் மாமாவோட துணையோட அந்த கோதுமை பயிர்களை தூக்கிட்டு போகலான்னு முடிவு செஞ்சா. பிறகு காகங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த கோதுமை பயிர்களை தூக்கறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. ஆனா எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த பயிர்களை அவங்களால நகர்த்தக்கூட முடியல. ஒரு அளவுக்கு மேல அசந்து போன பறவைங்க 3 பேரும் அந்த இடத்துலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. வீட்ல இருந்த பயிர்கள் காணாம போனதை நினைச்சு ராணாவும் மீனுவும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ராணா, கண்டிப்பா இது ஏதோ பறவைங்களோட வேலையா தான் இருக்கும். வாங்க, நம்ம எல்லார் வீட்லயும் போய் நம்மளோட பயிர்கள் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். பிறகு மீனவும் ராணாவும் சேர்ந்து காட்டுக்குள்ள தங்களோட பயிர்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரத்துல அவங்களோட பயிர்கள் கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தாங்க. உடனே அந்த இடத்துக்கு பறவைங்க 2 பேரும் போனாங்க. நான் நினைச்சது சரியா போயிடுச்சு. இந்த காகங்கள் தான் நம்மளோட பயிர்களை திருடிட்டு வந்திருக்காங்க. காகங்கள் பண்ண தப்புக்கு தண்டனையா மகைக்கழுகு அவங்களுக்கு 6 மாச சிறை தண்டனையா கொடுத்துச்சு. மீனுவோ அவகிட்ட இருக்கிற தானியங்களை மழை காலத்துக்கு உணவா பயன்படுத்திக்கிட்டு தன் குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெயில் காலத்துக்கு இதமா சர்பத் கடையை நடத்திட்டு வந்தாங்க. அந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்களுக்கு தாகத்தை தீர்க்கிற மாதிரி சர்பத்தை இலவசமா கொடுத்தாங்க. மீனுவும் அவளோட பொண்ணு ரீனாவும் வேகாத வெயில்ல அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. என்னால தண்ணி குடிக்காம கொஞ்ச தூரம் கூட பறக்க முடியாது. வாங்கம்மா, எங்கேயாச்சும் பக்கத்துல தண்ணி இருக்கான்னு தேடி பார்க்கலாம். பிறகு மீனு தன்னோட பொண்ணு ரீனாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல தண்ணிய தேடி பறந்து போனா. அப்போ காகங்களோட சர்பத் கடைய அவ பார்த்தா. உடனே தான் பொண்ணு ரீனாவை கூப்பிட்டுட்டு காகங்களோட கடைக்கே வந்தா. காகங்களா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தயவு செஞ்சு சீக்கிரமா சில்லுன்னு ஒரு சர்பத்தை கொடுங்க. கோரி காகம் அந்த பறவைங்க 2 பேருக்கும் சில்லுன்னு சர்பத்தை எடுத்து கொடுத்தா. ரொம்ப தாகத்தோட இருந்த பறவைகள் 2 பேரும் அந்த சர்பத்தை குடிச்சாங்க. அத குடிச்ச அடுத்த நொடியே அந்த இடத்துலயே பறவைகள் 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க. இத பார்த்து காகங்கள் 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நல்ல வேளை கோரி, கடைசியில இந்த பறவையாச்சும் இந்த பக்கம் வந்துச்சே. என்னடா, காலையில இருந்து சர்பத்தை போட்டு வச்சுட்டு இருக்கோம், ஒரு பறவை கூட வரலையேன்னு நினைச்சேன். லேட்டா வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்டா ஒரு பறவை வந்து மாட்டிட்டு பாத்தியா, அது கழுத்துலயும் கையிலயும் எப்படி தங்க நகைகள் ஜொலிக்குதுன்னு. ஆமா காலு, நான் கூட அந்த பறவைய கவனிச்சேன். அங்க பாருங்க, அது பக்கத்துல நிறைய பணப்பையையும் வச்சிருக்கு. சரி வாங்க, அது கண்ணு முழுக்கிறதுக்குள்ள நாம அதை எடுத்துட்டு வேகமா ஓடிடலாம். அப்படின்னு கோரி சொன்னா. பிறகு காகங்கள் 2 பேரும் மீனு கிட்ட இருந்து அந்த தங்க நகைகளையும் பணப்பையையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீனுவும் அவளோட பொண்ணு ரீனாவும் மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்சு பார்த்தாங்க. அம்மா, நாம நல்லா ஏமாந்துட்டோமா? அந்த பறவைங்க 2 பேரும் நமக்கு எதையோ கலந்து கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடிட்டாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னாலதான் இவ்வளவும்
எதுவுமே திருடு போயிருக்காது. இங்க பாருடா தங்கம், இதுக்கு எதுக்காக நீ அழற? விடு, நாம எப்படியும் நம்ம பொருட்களை தேடி கண்டுபிடிச்சிடலாம். அது ஒவ்வொன்றும் நான் ரொம்ப வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிச்சது. கண்டிப்பா அந்த பொருட்கள் எப்படியும் நம்ம கிட்டயே வந்து சேரும். நீ இதுக்காக அழக்கூடாது தங்கம். சரி வா, இருட்டுற நேரம் ஆயிடுச்சு. நாம இதுக்கு மேல இங்க இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. நம்மளோட வீட்டுக்கு போகலாம். அப்படின்னு சொல்லி மீனுக்குருவி தன்னோட பொண்ணு ரீனாவை சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. காட்டுல பயங்கரமா மழை பெஞ்சது. காகங்களோட வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்ததால அவங்க வீடு மொத்தமும் மழை தண்ணி உள்ள பூந்தது. இதனால பயந்து போன காகங்கள் எப்படியாச்சும் வீட்ல இருந்து வெளியில போகணும்னு நினைச்சாங்க. அங்கிருந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபூத்தரோட வீட்டுக்கு வந்தா. கபூத்தர் வீட்டுக்கு வந்து காகங்கள் 2 பேரும் அதுகிட்ட உதவி கேட்டாங்க. கபூத்தரும் காகங்கள் மேல இறக்கப்பட்டு அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தது. காகங்களா, இந்த மழையில வந்து கேட்கறதால தான் உங்களுக்கு நான் இடம் கொடுக்குறேன். முன்னாடி மாதிரி என் வீட்ல இருந்து ஏதாச்சும் பொருளை திருடிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். கபூதர், இங்க பாரு, முன்னாடிதான் நாங்க ஏழை பறவைங்க. இப்போ எங்க கிட்ட நிறைய பணமும் நகையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு உன்னோட பொருளை திருட போறோம்? இங்க பாரு அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட இருந்த அந்த பண மூட்டையையும் தங்க நெக்லஸையும் கபூத்தர் கிட்ட காட்டினா. அந்த பணத்தையும் நகையையும் பார்த்ததும் கபூத்தரோட மனசுல பேராசை வந்துடுச்சு. பிறகு காகங்கள் தூங்குறதுக்காக கபூத்தர் காத்துட்டு இருந்தது. காகங்கள் 2 பேரும் நல்லா அசந்து தூங்குனாங்க. கபூத்தர் அந்த நகையையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தன்னோட பக்கத்து வீட்டுக்காரனான துவோட வீட்டுக்கு வந்தது. முத்து, இந்த நகையையும் பணத்தையும் உன்னோட வீட்லயே நீ பத்திரமா வச்சுக்கோ. ஏன்னா என் வீட்டுக்கு தஞ்சம் கேட்டு அந்த திருட்டு காகங்கள் 2 பேரும் வந்திருக்காங்க. ஏற்கனவே இப்படிதான் என் வீட்டுல இருந்த மிட்டாய் பாட்டில திருடிட்டு போயிட்டாங்க. அதையே திருடினவங்க கண்டிப்பா இந்த நகையையும் பணத்தையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உன் வீட்டுல இருக்கட்டும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். அவங்க என் வீட்டுல இருந்து போற வரைக்கும் இது பத்திரமா உன்னோட வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நகையையும் பணத்தையும் மிட்டு கிட்ட கொடுத்தது. அதை பார்த்து மிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. பிறகு கபூதர் போனதுக்கு அப்புறமா மிட்டுவுக்கு அந்த நகையையும் பணத்தையும் பார்த்து அதோட மனசுலயும் பேராசை வந்துடுச்சு. ஐயோ, எப்படியோ அந்த கபூதர் நம்ம கிட்ட வந்து நகையை கேட்க 2-3 நாள் ஆச்சு ஆகும். நாம அப்போதைக்கு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா அது வரைக்கும் இந்த நெக்லஸை நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும். சரி, நாம போய் இத மீனு கிட்ட கொடுத்து வைக்கலாம். அவர் ரொம்ப நம்பிக்கையானவ. அதுக்கப்புறமா நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது இந்த நெக்லஸை அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மிட்டு மனசுக்குள்ள திட்டம் தீட்டினா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கிருந்து நகையையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட நெருங்கிய தோழியான மீனுவோட வீட்டுக்கு வந்தா. மீனுவும் அவளோட பொண்ணு ரீனாவும் சோகமா இருக்கிறத பார்த்து மிட்டு ரொம்பவே கவலைப்பட்டா. என்னாச்சு மீனு? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன? அதெல்லாம் இல்லை மிட்டு, நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில 2 திருட்டு காகங்கள் என்னோட நெக்லஸையும் பணத்தையும் திருடிக்கிட்டாங்க. வர வர காட்டுல ரொம்ப திருட்டு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனாலதான் நானே என் வீட்டுல இருந்த நகைய உன்கிட்ட கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் என்கிட்ட இருக்கிற நெக்லஸையும் பணத்தையும் உன்கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தலான்னு வந்தேன். நான் 2-3 நாளைக்கு என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் இந்த நகைகளை நீ பத்திரமா வச்சுக்கோ. அதனாலதான் உன்கிட்ட கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தாக்கிட்ட இருந்த நெக்லஸையும் பணப்பையையும் மீனு கிட்ட கொடுத்தா. அதை பார்த்து மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. மிட்டு, ஆமா, இந்த நகை உன்கிட்ட எப்படி வந்தது? ஏன், எதுக்காக கேக்குற? இங்க பாரு, நான் காணாம போயிருச்சுன்னு சொன்னல, அது இந்த நகை தான். அது மட்டும் இல்ல, இந்த பணப்பையும் என்னோட தான். இதை தான் நான் தொலைச்சிட்டு காலையில இருந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இதை எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்குற. உண்மையை சொல்லு மிட்டு, இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஐயோ மீனு, அப்படின்னா இது உன்னோடதா?
இங்க பாரு, அந்த கபூத்தர் இருக்குல்ல, அதுதான் இதை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தது. எனக்கு நெக்லஸ் மேல ரொம்ப ஆசையா இருந்ததால அதை ஏமாத்தி நாம எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் கொண்டுட்டு வந்து உன்கிட்ட கொடுத்தேன். கடைசியில நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நீ யாரோட பொருளுக்கும் ஆசைப்பட்டதில்ல, அதனாலதான் உன்னோட பொருள் திரும்பவும் உன்னோட கையிலேயே கிடைச்சிருச்சு. பிறகு மிட்டு கிளி நடந்த எல்லா விஷயத்தையும் கபூதர் கிட்டையும் காகங்கள் கிட்டையும் சொன்னது. இது கேட்டு பறவைங்க 4 பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு மரக்கிளையில உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. இதுக்குதான் குழந்தைங்களா சொல்றது, நாம எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நேர்மையா ஒரு பொருளை சம்பாதிக்கும் போது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம கைக்கு திரும்ப வந்து சேரும். இன்னைக்கும் அதே மாதிரிதான். மீனுவோட உழைப்பால தான் அவ கஷ்டப்பட்டு சேகரிச்ச நகையும் பணமும் அவகிட்டயே திரும்பவும் கிடைச்சிருச்சு. ஆனா பறவைங்க எல்லாரும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதாலதான் கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த நகையும் பொருளும் அவங்க கிட்ட இருந்து நிரந்தரமா இருக்க வேண்டிய இடத்துக்கே வந்துருச்சு. எப்பவுமே இதுக்காக தான் நாம சொல்றது, அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு கெடுதல்ல தான் வந்து முடியும்னு. நீங்களும் மீனும் மாதிரி நேர்மையா வாழ்றதுக்கு பழகிக்கணும். அதை விட்டுட்டு இந்த பறவைங்க மாதிரி அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு கஷ்டம் மட்டும்தான் வந்து சேரும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.